இறைவன் வள்ளல் பெருமானுக்கு குருவாக இருந்து அந்த சாகா கல்வியை போதித்து அவருக்குள்ளே சாகா கலையை உருவாக்கி அந்த சாகா கலைதான் அவருடைய ஜீவன் நித்திய ஜீவனாக மாறி, அதாவது புருவமத்திலே இருந்து அகநோக்கி சென்று உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே இருக்கின்ற அந்த பகர வடிவ குடியிலே அந்தரத்திலே நம்முடைய ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவுடைய நடுப்பகுதியிலே தான் இறைவனுடைய திருவுருவாகிய சிதாகாசம் இருக்கின்றது. அப்ப மனித பிறவி எடுத்த ஆன்மாக்கள் அந்த பரம்பொருளை அடங்கி கொடுங்குவதை விட்டு உருவமத்திலே இருந்து அகநோக்கி சென்று அந்த உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே இருக்கின்ற அந்த ஆன்மாவின் நடுப்பகுதியில் சிதாகாசத்தோடு நம்முடைய சுவாசிக்கின்ற காற்றுகளில் ஜீவசக்தி இணைந்து அருவ நிலையிலே இருந்து அந்த அருள் ஆற்றலாக மாறி அந்த அருள் ஆற்றலை அங்கு ஆன்மாவிலே பொங்கி ததும்பி வழிந்து உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பி அப்படியே அனகமாக விரிந்து அந்த அருள் தொழிற்படும் பொழுது, அதாவது காரண உடம்பு, சூட்சும உடம்பு, தூல உடம்பு, இந்த 3 உடம்புகளும் அந்த இறைவனுடைய கருணையினாலே அனக வாழ்வு வாழ்கின்ற வள்ளல் பெருமான் அவர்களுக்கு தூல உடம்பு சுத்த உடம்பாகவும், சூட்சும உடம்பு ஓங்கார உடம்பாகவும், காரண உடம்பாகிய ஆன்மா ஞான உடம்பாகவும் மாறி வள்ளல் பெருமான் திருதக சித்தியை பெற்று ஆறுவிரட்டெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழுகின்ற அழியா பெருவாழ்வை பெற்றார்.